வணக்கம் தேசநெட் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்கின்றோம். இன்று வளமைக்கு மாறாக ஒரு புதிய ஒரு விடயத்தை பற்றி உரையாடுவதற்காக இணைந்து கொள்கின்றோம். குறிப்பாக இலங்கையிலே வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழர்களை, அது இந்தியாவில் தங்கியுள்ள வடக்கு கிழக்கு சேர்ந்த தமிழர்களை இலங்கைக்கு திருப்பி கொண்டு வர வேண்டும் என்ற ஆளுநர் வேதநாயகன் அவர்களும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் நீண்ட காலமாக அங்கு வாழ்கிறார்கள். நீண்ட காலமாக என்று சொல்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக அங்கு இருக்கின்றார்கள். அவர்களில் பலர் இந்திய பிரஜைகளாகவே தங்களை உணர்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் இந்திய பிரஜா உரிமை எடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் மிக உசிதமானதாக இருக்கும் என்ற கருத்து நிலைகள் பெரும்பாலும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்தியாவில் வாழுகின்ற இலங்கை தமிழர்களுக்கான குடியுரிமையை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் நீண்ட காலமாக உழைத்து வருகின்ற செயற்பாட்டாளர் நடராஜா சரவணன் அவர்களோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் நடராஜா சரவணன். வணக்கம். வணக்கம் சரவணன், நீங்கள் நினைக்கிறேன் 91ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நீங்கள் இந்தியாவுக்கு சென்றிருந்தீர்கள். அதே போன்று நான் இலங்கையிலிருந்து 1991ஆம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்திருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு 35 ஆண்டுகள். நாங்கள் இருவரும் ஒரே காலகட்டத்தில் தான் புலம்பெயர்வை மேற்கொண்டிருக்கிறோம். இங்கு பிரித்தானியாவில் நான் சில ஆண்டுகளிலேயே, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளிலேயே எனக்கு விசா வழங்கப்பட்டு பிரஜா உரிமையும் பெற்று நான் ஒரு பிரித்தானிய பிரஜையாக பிரித்தானிய இலங்கை தமிழராக மாறி இருப்பேன். உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது? என்னன்னா, இப்ப நீங்க புலம்பெயர்ந்த நாடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாரும் ஐநாவோட அந்த அகதிகள் பிரகடனத்துல சைன் பண்ணிருக்கிறாங்க. ஆனா இந்தியா அது மாதிரி அந்த பிரகடனத்துல சைன் பண்ணல. பிளஸ் இந்தியா தனக்கான ஒரு ரெஃப்யூஜி பாலிசியும் ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அது டிஸ்கஷன்ல இருக்கு. அது இன்னும் ஃபுல்லா பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்படலை. அப்போ இந்தியாவுக்கு ஒரு ரெஃப்யூஜி பாலிசியும் இல்லை. பிளஸ் யுஎன்னோட அந்த ரெஃப்யூஜி கன்வென்ஷன்லையும் சைன் பண்ணல. அப்படின்றப்போ ரெஃப்யூஜியை இந்தியா கையாளுறது வெளிநாட்டவர் சட்டம் மற்றும் பாஸ்போர்ட் சட்டம் அந்த வகையில தான் கையாளுறாங்க. இப்ப நம்ம முகாம்ல இருக்கிறவங்க எல்லாம் இலங்கை தமிழர்கள் எல்லாம் ஒரு 2021க்கு முன்னாடி அகதிகள் முகாம் இருந்தது. அத சமீபமா ஆட்சிக்கு வந்த திமுக அரசு மறுவாழ்வு முகாம், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் அப்படின்னு மாத்திருக்காங்க. அப்படி நம்ம டேர்ம் பண்ணினாலும் இந்திய அரசோட கண்ணோட்டத்துல எல்லாருமே இல்லீகல் மைக்ரன்ட் சொல்லக்கூடிய சட்டவிரோத குடியேறிகள் அந்த வகையில தான் இருக்கிறோம். சோ ஒட்டுமொத்தமா இந்தியாவில இருக்கிற இலங்கை தமிழர்கள் சட்டவிரோத குடியேறுகின்ற அந்த கணக்குல தான் ஒரு ஸ்டேட்டஸ் இன்னும் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அந்த யுஎன் கன்வென்ஷனும் இல்ல, இந்தியாவுக்கு ரெஃப்யூஜி பாலிசியும் இன்னும் முழுமையடையல அப்படின்றதுதான் ஸ்டேட்டஸா இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 35 ஆண்டுகளாக இந்தியாவில் வாழ்கின்றீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் படித்து பட்டம் பெற்றிருக்கின்றீர்கள். உங்களுக்கான தொழில் வாய்ப்புகளையும் பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஒரு சட்டவிரோத குடியேறியாக என்னென்று இது எல்லாத்தையும் சாத்தியமாக முடிஞ்சது? இல்ல, ஆரம்பத்துல இங்க பாத்தீங்கன்னா 83கள்ல இருந்துதான் இந்த அகதிகளோட வருகை இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், இலங்கையில 1948ல குடியுரிமை சட்ட திருத்தம் வந்ததுக்கு அப்புறம் அங்க தமிழர்களை, இந்தியாவில இருந்து இலங்கைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களை நாடற்றவர்களை ஒரு சட்டம் கொண்டு நாடற்றவர்கள் ஆக்குனாங்க. ஸோ அவங்கள பத்தியான டிஸ்கஷன் நடந்து 59 அப்புறம் 64 74கள்ல ஒப்பந்தம் போடப்பட்டு இலங்கையில இருக்கவர்கள் இந்திய தமிழர்களா இருந்தவங்க நாடற்றவர்களா இருந்து ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவுக்கு ரிப்பாட்ரியஸா திரும்பினாங்க, தாயகம் திரும்புவரா திரும்பினாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. 83ல இலங்கையில நடந்த அந்த ஜூலை கலவரம், அதுக்கப்புறம் போர் தீவிரம் அடையும் போது இலங்கையில இருக்கிற தமிழர்களும் தாயகம் திரும்ப வேண்டியவரா இருக்கிற தமிழர்களும் நிறைய பேர் வந்தாங்க. அதாவது ரொம்ப ஒரு மேசிவ் அளவுல வந்தாங்க. அப்படின்றப்போ அப்படி வந்த நேரம் இங்க எல்லாருமே முகாம்ல தான் தங்க வைக்கப்பட்டாங்க. அந்த ப்ராசஸ்ல ரிப்பாட்ரியஸ் ஆக வேண்டியவங்களும் முகாமுக்கு வந்துட்டாங்க. இலங்கையில பூர்வீகமா கொண்டவங்களும் போர்ல பாதிக்கப்பட்டு இங்க வரும்போது அப்ப எல்லாருமே இங்கதான் இருக்கிறாங்க. அப்ப 87 காலகட்டங்கள்ல இருந்து அதுக்கு செல்றதுக்கு முதல் ஒரு ஏன்னா இது எத்தனை பேர் இதை விளங்கிக் கொள்வாங்களோ தெரியல எனக்கு. என்னென்றால்
இந்த 1900 இலங்கை 1948 சுதந்திரம் அடைந்த பிற்பாடு இலங்கையில வந்து மூன்று சமூகங்களை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஒன்று இலங்கையிலுடைய சிங்களவர்கள், பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். அடுத்தது முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதன் பிறகு இலங்கை தமிழர்கள், இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள். அதன் பிற்பாடு காலனித்துவ ஆதிக்க காலத்திலே இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இந்தியாவை சேர்ந்த மலையக தமிழர்கள், மலையகத்தில் வாழ்ந்த மலையக தமிழர்கள். இந்த காலகட்டத்தில் இலங்கையுடைய வரலாற்றுல இந்த தமிழ் கட்சிகள்ல, குறிப்பாக தமிழ் காங்கிரஸ் என்று சொல்லப்படுகின்ற ஜிஜி பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சியின் துணையோட இலங்கையுடைய வம்சாவளி தமிழர்கள், அதாவது இந்திய தமிழர்களுடைய குடியுரிமை நீங்கள் குறிப்பிட்டது போல 1951ஆம் ஆண்டு பறிக்கப்படுகிறது. அவர்கள் நாடற்றவர்கள் ஆக்கப்படுகின்றார்கள். இலங்கையில ஒரு சட்டமூலம் கொண்டு வந்து நாடற்றவர்கள் ஆக்கப்படுகின்றார்கள். அதாவது இலங்கை சட்டப்படி நாடற்றவர்கள் ஆக்கப்பட்டவர்களுக்கு மீளவும் குடியுரிமையை கொடுக்கிறதுக்கான சில ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே கைச்சாத்திடப்பட்டது. அதன்படி இலங்கை ஒரு சிறிய தொகையானவர்களுக்கு பிரஜா உரிமை கொடுக்க இலங்கை அரசும், பெரும்பாலானவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க இந்தியாவும் பண்டா செல்வா ஒப்பந்தம் போன்ற ஒப்பந்தங்கள். ஆனாலும் இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் வரைக்கும், அவர்கள் 6 லட்சம் பேருக்கு இந்த குடியுரிமை வழங்குவது என்று சொன்னாலும் இந்தியா 3 லட்சத்துக்கு உட்பட்டவர்களுக்கு தான் அந்த குடியுரிமையை வழங்கி இருந்தது. ஏனையவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படவில்லை. ஆனால் பிற்காலத்துல இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள், இலங்கையில வந்த அரசியல் தலைமைகளும் அந்த மனிதாபிமான அடிப்படையில் அவர்கள் எல்லாரையும் குடியுரிமை வழங்க வேண்டும் என்று இலங்கையில் இருக்கிற ஏனையவர்களுக்கு குடியுரிமையை வழங்கி இருந்தது. இப்ப அந்த விஷயத்தை தான் நாங்கள் இங்க சரவணன் சுட்டி காட்டியிருந்தார். அப்ப இதுல 2 விதமான அகதிகள் தமிழகத்துல தங்கி இருக்கிறார்கள், அகதி முகாம்களை. ஒன்று மலையகத்தில் இருந்து சென்று குடியேறிய, மலையகத்தில் இருந்து இலங்கையின் இடைய பாகங்களுக்கு வந்து அதன் பின்பு இந்தியாவுக்கு சென்ற மலையக தமிழ், இலங்கை மலையகத்தை சேர்ந்த தமிழர்கள். அடுத்தது இலங்கையை பூர்வீகமாக கொண்ட, வடக்கு கிழக்கை பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள். 1983ஆம் ஆண்டு இனக்கலவரத்தை தொடர்ந்து இந்த இலங்கையை பூர்வீகமாக கொண்ட வடக்கு கிழக்கில் இருந்த, குறிப்பாக வடமாகாணத்தை சேர்ந்த தமிழர்கள் இந்தியாவுக்கு பெருமளவில் இடம்பெயர்ந்து அகதிகள் ஆனார்கள். ஆனால் நாங்கள் இப்ப இலங்கையிலையும் சரி, சர்வதேச நாடுகளில் குடியிருக்கிற தமிழர்கள் இந்தியாவில் இருக்கிற இலங்கை தமிழர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களை ஒரு முகத்தோடு பார்க்கிறோம். நாங்கள் அவர்கள் எல்லாரும் வடக்கு கிழக்கில் இருந்து வந்த தமிழர்கள் என்ற கோணத்துல தான் பார்க்கப்படுது. அந்த அடிப்படையில அவர்கள் இலங்கையில் மூல வந்து குடியேறுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுது. அப்ப இந்த முரண்பாட்டில இருந்துதான் நாங்கள் இந்த எங்களுடைய சரவணனோடு இந்த உரையாடலை துவங்குகிறோம். சொல்லுங்கள் சரவணன். நான் இந்த கருத்தை சொன்னதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, இலங்கையிலிருந்து வர்றவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. தமிழ்நாடு ஏற்கனவே அந்த தாயகம் திரும்பியவர்களை திரும்புறதுக்கான ஒரு நிர்வாக அமைப்பு இருக்குது, மறுவாழ்வுத்துறை அப்படின்னு சொல்லி. அந்த நிர்வாகத்துறையின் கீழே தான் வர்ற அகதிகளையும் இங்க முகாம்ல எடுத்து தங்க வைக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே தமிழர்கள் வந்துகிட்டு இருக்க நேரம், இப்ப போர்ல பாதிக்கப்பட்டு அதிகமான தமிழர்கள் வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதை முகாமுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அப்ப இங்க புதுசா வர்ற மாதிரி இருக்குல்ல, ஆனா போர்ல பாதிக்கப்பட்ட அகதிகளா வர்றாங்கன்னு. அதனால ஏற்கனவே அந்த டிபார்ட்மெண்ட் மூலமா இவங்க எல்லாத்தையுமே அரவணைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இங்க வந்து பெரிய அளவுக்கு ஒரு போர்னால பாதிக்கப்பட்டு வர்றவங்கள ரொம்ப வேறுபாடா பார்க்கல, ஒரு அணுக்கமான நிலையில தான் தமிழர்களை பார்த்தாங்க அப்படின்றத குறிப்பிடறதுக்கு தான் இந்த பின்புலம் நான் சொல்ல வந்தேன். அப்ப இங்க வந்து அவ்வளவு நெருக்கடி இருக்குல்ல. ஏன்னா இங்க 90 காலகட்டங்கள்ல வந்தவங்களுக்கு எல்லாம் இம்மீடியட்டா அரசு பள்ளியில படிக்கிறதுக்கான ஏற்பாடு கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்க மேல்நிலை கல்வி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போறவங்களுக்கு இடஒதுக்கீடு எல்லாம் இருந்துச்சு. ஒரு 20 பேருக்கு மெடிக்கல் சீட் இருந்துச்சு, 25 பேருக்கு என்ஜினியரிங் சீட் இருந்துச்சு, 5 லா படிக்கலாம், ஒரு அக்ரிகல்ச்சர் படிக்கலாம். அப்படியான இடஒதுக்கீடு எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்ப வேற நாடுகள்ல ஒரு சட்டவிரோத குடியேறிகளுக்கு எப்படி அணுகுவாங்கன்னு தெரியல, ஆனா தமிழ்நாடு அரசு அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க.
அப்ப படிக்கிறதுக்கு இங்க இலவச கல்விதான் இருந்துச்சு. நம்மளுக்கு மேல்நிலை பள்ளி பாடசாலை பொறுத்த அளவுக்கு எல்லாமே அரசு பள்ளியில படிச்சனால இலவச கல்விதான். அதே நேரம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கும் போதும் அதுக்குமே நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட இடஒதுக்கீடு இருந்துச்சு. ஒரு கோர்ஸுக்கு ஒரு 2% இலங்கை தமிழர்கள் நம்ம வந்து அட்மிஷன் போடலாம்ன்ற அளவுல இருந்துச்சு. அப்ப இங்க படிக்கிறதுக்கு எந்த சிக்கலும் இல்ல. சோ அங்கிருந்து வந்தவங்க பாடசாலையில சேர்ந்தாங்க. பாடசாலையில சேர்ந்து கல்லூரிக்கு போனாங்க. கல்லூரியில போயிட்டு நிறைய பேர் பட்டம் பெற்றாங்க. அந்த இடத்துல பெரிய நெருக்கடி எதுவும் சந்திக்கல. ஆனா அந்த வேலை அந்த அந்த படிப்பதற்கான வசதி வாய்ப்புகள் 1991ஆம் ஆண்டு மட்டும் ராஜீவ்காந்தியுடைய அந்த படுகொலை வரைக்கும் தான் வழங்கப்பட்டதாகவும் அதுக்கு பிறகு அது மறுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுறதுல ஏதாவது உண்மை இருக்கா? இல்ல 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 இல்ல. அதாவது அந்த நேரத்துல அதை நிறுத்தினாங்க. ஆனா மீண்டும் தமிழ்நாட்டுல 1996ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திரு மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்கள் ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் அவரு மறுபடியும் அந்த நிறுத்தப்பட்டிருந்த அந்த இடஒதுக்கீடெல்லாம் மறுபடியும் ரீடைன் பண்ணி அதை மறுபடியும் அறிவிச்சாங்க. 2003 வரைக்கும் அது இருந்துச்சு. 2003 வரைக்கும் அந்த ஜெயலலிதா இருந்தப்போ காலகட்டத்துல நான் நினைக்கிறேன் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதை வந்து கருணாநிதியுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோடனே இந்த இலங்கை தமிழர்களுக்கான அந்த கல்வி வசதிகள் எல்லாம் இடைநிறுத்தப்பட்டு மீண்டும் 96ல நீங்க சொல்ற மாதிரி அவர்களுக்கு அந்த மீள கொடுக்கப்படுது. ஆமா ஆமா 2003 வரைக்கும் இருந்துச்சு. 2003ல இங்க வந்து சட்டவிரோத குடியேறிகளுக்கான ஒரு டெஃபனிஷன் வந்து பார்லிமெண்ட்ல அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வராங்க. சட்டவிரோதிகள்னா யாரு அப்படின்ற மாதிரியான அதை டேர்ம் பண்ணி அதுக்கான ஒரு தனி சட்டம் வந்து அமெண்ட்மெண்ட்டுக்கு வருது. அதே நேரத்துல முகாம்ல இருந்து படிச்சுட்டு இந்த இடஒதுக்கீடு மூலமா அப்ளை பண்ணி இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணி படிச்சுட்டே இருக்கிற நேரத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு தமிழ்நாட்டு பிரஜை வந்து அந்த அவங்களும் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்றாங்க. அப்போ ஒரு மதிப்பெண் அடிப்படையில ஒரு வித்தியாசம் வருது. அப்ப வந்து அந்த ஒரு சீட் இருக்கு. அந்த சீட்டு வந்து இலங்கை தமிழர்களுக்கான இடஒதுக்கீடா இருக்குது. அது இன்னும் ஃபில்அப் பண்ணப்படாம இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவங்க அந்த சீட்டை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. நான் வந்து இந்திய பிரஜை, நாங்க தமிழ்நாட்டுல இருக்கிறேன், எனக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. அப்படி கோர்ட்டுக்கு போற நேரத்துல அதே பெரிய காலகட்டத்துல தான் இந்த சட்டவிரோத குடியேறிகளுக்கான சட்ட திருத்தமும் வருது. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஒரு தமிழ்நாட்டு மாணவி அப்படி கோர்ட்டுக்கு போகும்போது இலங்கை தமிழர்களுக்கு கிடைச்ச இடஒதுக்கீட்டு மூலமா தமிழ்நாட்டுக்கு என்ன பயன், இந்தியாவுக்கு என்ன பயன் மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் கோர்ட்ல வருது. அப்படி வரும்போது அந்த காலகட்டத்துல நிறைய பேர் முகாம்கள்ல படிச்சவங்கல நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க. இன்னும் வெளியில இருந்து நிறைய பேர் இந்த இடஒதுக்கீடை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா அரசு என்ன நோக்கத்துக்காக இந்த இடஒதுக்கீடு வழங்குதோ, ஏன்னா இந்தியாவுல மருத்துவம் சார்ந்த இடஒதுக்கீடு எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இடஒதுக்கீடு மூலமா வர்றவங்க இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க சர்வீஸ் பண்ணணும். சோ அதெல்லாம் கருத்துல கொண்டுதான் அந்த இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம மாணவர்கள் ஒரு 4-5 பேரு அல்லது 10 எண்ணிக்கைக்குள்ளதான் இங்க இருக்காங்க. மீதமுள்ளவங்க எல்லாம் வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க அப்படின்றது தெரிய வரும்போது அந்த இடஒதுக்கீடை நிறுத்துறதுக்கான ஒரு நீதிமன்ற ஆணையும் வருது. அதே நேரத்துல இந்த 2003ல கொண்டு வர்ற இந்த சட்டவிரோத குடியேறிகளுக்கான சட்ட திருத்தமும் வருது. அதுக்கப்புறமா இந்த இடஒதுக்கீடை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாததுக்கான ஒரு சட்ட சிக்கலும் வந்து நிக்குது. அதனால அது தடைப்படுது. 2003க்கு பிறகு அந்த இலங்கை தமிழ் மாணவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு கைவிடப்படுதா? ஆமா ஆமா ஆமா. அது ஏன் கைவிடப்படுது என்றால், அதாவது அந்த இடஒதுக்கீட்டின் மூலம் போனவர்கள் முகாம்கள்ல இருந்து போகையில முகாமுக்கு வெளியில இருந்து போனவர்களும் அதுக்கு பிறகு அவர்கள் கல்வி கற்ற பிறகு அரச மருத்துவமனைகள்ல பணியாற்றாமல் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள் என்ற அடிப்படையில. இப்ப அப்படி என்றால் இப்ப இந்த இடஒதுக்கீடு இல்லாமல் அவர்கள் தாங்களாக முயற்சி செய்து கல்வியை தொடர்ந்து மருத்துவராகவோ பொறியியலாளராகவோ பட்டப்படிப்பை நிறைவு செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பு இருக்கு. அது வந்து நீங்க வந்து மெரிட் பேஸ்ல தான் வரும். முன்ன வந்து அந்த இடஒதுக்கீடுன்றது வந்து 20 சீட்டு வந்து கவுன்சிலிங் மூலமா இங்க வந்து அப்ப வந்து ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் மூலமா தான் அந்த அட்மிஷன் போட்டிருந்தாங்க. அப்ப நீட் வரல. அப்ப வந்து அந்த 25 சீட்டு இலங்கை தமிழ் மாணவர்களுக்கு அப்படின்றப்போ
25 மொத்த எக்ஸாம் எழுதுனதுல எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்களோ அது டாப் ரேங்க் 25 பேர் மெடிசன் படிக்க விரும்புறவங்களுக்கு அந்த சீட்டு கன்ஃபார்மா கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் 25 சீட்டுன்றது உறுதிப்படுத்தப்பட்டதுதான். அதே மாதிரிதான் இன்ஜினியரிங் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடஒதுக்கீடு இல்லாம போனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஓப்பன் கோட்டான்னு இங்க சொல்லுவாங்க, மெரிட் பேஸ்ல நீங்க மார்க் அதிகமா எடுத்து நீங்க அந்த காலேஜ்ல படிக்கலாம். ஆனா நீட் வந்ததுக்கு அப்புறம் நீட்ல வந்து சட்டவிரோத குடியேறிகளா இருக்கிறவங்க என்ட்ரி பண்ண முடியாது. என்னன்னா ஒரு இந்தியன் படிக்கலாம், ஃபாரினர் படிக்கலாம், என்ஆர்ஐ படிக்கலாம், ஓசிஐ கேட்டகரியில இருக்கவங்க எல்லாம் படிக்கலாம். பட் ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்டோட வராத ஒருத்தவங்க அந்த நீட் எக்ஸாமுக்கு அப்பியர் பண்ண முடியாது. அப்படியே அப்பியர் பண்ணி பாஸ் ஆனாலும் மெடிக்கல் கவுன்சில் அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணும்போது இந்த பேக்ரவுண்ட் தெரிய வந்துச்சுன்னா அவங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படும். ஏற்கனவே அது மாதிரி ஒரு மாணவி நீட் எழுதி பாஸ் ஆகி அவங்க வந்து மெடிக்கல் கவுன்சில் வரைக்கும் போயிட்டு அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதனால அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தமிழ்நாடுல வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க, அகரமோட சப்போர்ட்ல. அப்ப கிட்டத்தட்ட இப்ப இந்த நீட் பரீட்சை வந்த பிறகு தமிழ், அதாவது இந்த இலங்கையில இருந்து குடியேறிய தமிழர்கள் மத்தியில இருந்து ஒரு டாக்டர் வரையலாது, அப்படியா? ஒரு வைத்தியர் நீட் வந்ததுக்கு அப்புறம் வர முடியாது. ஆமா, இப்ப என்னன்னா எஜுகேஷன் பாலிசி வந்து இப்ப புதுசா எடுத்துட்டு வர்றாங்க. அந்த பாலிசி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லா கோர்ஸுக்குமே இந்த நீட் மாதிரியான ஒரு நேஷனல் டெஸ்ட் வர இருக்கு. சப்போஸ் அந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் வந்தா இப்ப படிக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் கூட படிக்க முடியாம போகும். அப்படின்னு சொன்னா எதிர்காலத்துல இப்ப ஒன்று கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு, முகாம்கள்ல இருந்து கற்கின்ற மாணவர்களுக்கு ஒரு ஒரு சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சு. ஓரளவு வசதி அடைந்தவர்கள்லாம் இப்பொழுதுள்ள சூழ்நிலையில படித்து வெற்றி பெறலாம் என்ற நிலைமை இருக்குது, அப்படித்தானே? இல்ல, இதுல இன்னொரு சைடு இருக்கு. என்னன்னா அந்த நம்மளுக்கு கோட்டா சிஸ்டம் இல்லாம போனாலும் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இங்க எப்படி வந்து இடஒதுக்கீடு மூலமா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீட்டுல வாய்ப்பு இருக்குதோ அது மாதிரி இலங்கை தமிழ் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. அந்த ஸ்காலர்ஷிப்பை இப்ப இந்த ரீசெண்டா வந்திருக்க டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு 20,000 ரூபாய் இயர்லி, வருஷத்துக்கு 20,000 ரூபாய், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு தொகை, அப்புறமா பிஜி படிக்கிறதா இருந்தா மொத்த தொகையும் அரசு ஏற்றுக்கிறதா சொல்லியிருக்கு, அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறதா இருந்தா. அதே மாதிரி முதல் மதிப்பெண் 50 இடங்களை பெறவங்களுக்கு எல்லா செலவையும் அரசு ஏற்றுக்கிறேன்ற மாதிரியான அரசு அறிவிப்பு எல்லாம் இருக்குது. ஸோ வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க மட்டும்தான் படிக்க முடியும்னு இல்ல, அரசு அதுக்கு துணையா இருக்கு. இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. படிக்கிறதுக்கு நல்லா படிச்சாங்கன்னா. இப்பொழுதுள்ள திமுக மாநில அரசு வந்து அந்த உதவிகளை செய்து இலங்கை தமிழர்களுக்கும். ஆமா ஆமா ஆமா. இப்போ இந்த சட்டவிரோத குடியேறியவர்கள் என்று சொல்லப்படுற இந்த பிரச்சனையால நீங்கள் குறிப்பிட்ட அந்த நீட் பரீட்சையை தவிர வேற என்ன நெருக்கடிகளை அவர்கள் எதிர்நோக்குகிறார்கள்? அப்படி என்றால் இப்ப அகதிகளாக பல ஆண்டுகளுக்கு முதல், பல தசாப்தங்களுக்கு முதல் வந்தவர் தன்னுடைய ஆயுள் காலம் வரைக்கும் அவர்கள் இறக்கும் பொழுதும் சட்டவிரோதிகளாகத்தான் இறக்கின்ற நிலைமையா இருக்கு? இல்ல, இப்ப இருக்கிற நிலைமை அப்படிதான் இருக்கு. நம்ம யதார்த்தத்துல அதுதான் நிஜம். அதை வந்து நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இந்த இலங்கை தமிழர்களோட குடியுரிமை கோரிக்கை அப்படின்றது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 83ல இருந்து வந்தாலும் 90கள்ல இருந்து வந்தாலும் 2009 வரைக்கும் நம்மளோட எதிர்காலம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நாம எல்லாரும் நினைச்சிருந்தது இலங்கையில ஒரு மாற்றம் வரும், நாம எல்லாம் திரும்பி போயிருவோம் அப்படின்னுதான். அப்ப அந்த காலகட்டத்தை நம்ம இதுல வந்து சேர்க்க முடியாது. 2009ல இருந்து 2025 வரைக்கும் தான் நாம வந்து நாம தங்கி இருக்கிற காலமா நாம வந்து அபிஷியலா சொல்லணும்னு நான் சொல்றேன். ஏன்னா எல்லா மக்களுக்கும் டெம்பரரியா தான் நாங்க இருக்க போறோம், நாங்க திரும்பி நாட்டுக்கு போயிருவோம் அப்படின்ற மாதிரிதான் எதிர்பார்ப்பு. 2009 யுத்தம் முடிகிற வரைக்கும் அங்கு வந்த அனைத்து இலங்கை தமிழர்களும் வந்து யுத்தம் முடிய நாங்கள் திரும்பி போறோம் என்ற அபிப்பிராயத்தோடு தான் இருந்திருக்கிறாங்க. மக்கள் அப்படி அந்த அபிப்பிராயத்துல இருந்தாங்க. அப்படியான அபிப்பிராயத்தை மக்களுக்கு அந்த கேன்வாசிங்கும் நடந்துகிட்டே இருந்துச்சு. நாம எல்லாம் நாட்டுக்கு போறோம், நம்ம நாட்டுக்கு போயிட்டு நாம கட்டி எழுப்ப போறோம் அப்படின்னு தொடர்ந்து அவங்க இங்க லோக்கல் மைக்ரேஷன் ஆக முடியாத அளவுக்கு முகாம்களோட செட்டப் அமைச்சிருந்தாங்க. அதுல சில என்ஜிஓஸ் வந்து அந்த வேலையுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. யாருமே லோக்கல் இன்டகிரேஷன் மைக்ரேஷன் ஆகிடக்கூடாதுன்ற அளவுக்கு.
ஒரு என்ஜிஓ நேச்சுரலைசேஷன். வந்து அதை நீங்கள் அந்த என்ஜிஓ வந்து திட்டமிட்டு அதை செய்யுதா? நாங்க அப்படிதான் பாக்குறோம். நான் நினைக்கிறேன் ஏன்னா போருக்கு அப்புறம் இலங்கையுடைய அரசியலின் தந்தை என்று சொல்லப்படுற செல்வநாயகம் SJV செல்வநாயகம் அவர்களுடைய மகன் சந்திரகாசன் தான் அங்க உள்ள பெரிய ஒரு என்ஜிஓவை நடத்துகின்றார். அவர்களுடைய செயற்பாடுகள் அப்படித்தான் இருந்தது. அதாவது இந்த இலங்கையிலிருந்து வந்த தமிழர்கள் யாரும் தமிழகத்தில் உள்ள அந்த பெரும்பான்மை சமூகத்தோடு, பெரும்பான்மை தமிழர்களோடு இணைந்து விடக் கூடாது என்ற விஷயத்த அழுத்தமா வச்சிருந்துச்சு. நம்ம அப்ப எங்களுக்கு தெரியல அது. ஆனா இப்ப நாங்க தொடர்ந்து அவர்களோட செயல்பாடு, அவங்க வெறும் இந்த மக்களை அகதிகளா பார்க்காம இந்த அகதிகளை வந்து ஒரு அரசியல் ரீதியா பார்த்து அதுக்கான செயல்பாடுகளை முன்னெடுக்கும் போது நாங்க திரும்பி யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் அப்படித்தான் நடந்திருக்குமான்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு நிறைய இதுவரைக்கும் அந்த 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 தமிழர்கள், அதாவது இலங்கையில இருந்து வந்த தமிழர்கள் வந்து அங்க உள்ள பெரும்பான்மை சமூகத்தோட இணைகிறதுக்கான எந்த ஒரு ஏற்பாடுகளையும் அந்த மாநில அரசோடையோ மத்திய அரசோடையோ கதைத்து உரையாடி செய்யல. நான் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா நாடற்றவர்கள். அந்த நாடற்றவர்கள் சப்ஜெக்ட் பேசும்போது இலங்கையில 2003 2009 நாடற்றவர்கள் இல்லாம ஆக்குறதுக்கான சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து அங்க சரி பண்ணிட்டாங்க. அங்க நாடற்றவர்கள் இல்ல. ஆனா அதே காலகட்டத்துல போர் நடந்துகிட்டு இருக்க நேரத்திலேயே இலங்கையில இருந்து ஒரு பாராளுமன்ற கமிட்டி இந்தியாவுக்கு வந்தாங்க 2008 வந்து எல்லா முகாம்களுக்கும் போய் அந்த முகாம்ல இருக்கிறவங்களோட ஸ்டேட்டஸ சர்வே எடுத்தாங்க. இவங்க வந்து இலங்கை இந்திய ஒப்பந்தம் மூலமா இந்தியாவுக்கு வர வேண்டியவங்க இங்க இருக்கிறாங்களா அல்லது இலங்கை பூர்வீக தமிழர்கள் இங்க இருக்கிறாங்களா அப்படின்றதுக்கான ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வே எடுத்ததோட பின்புலம் என்னன்னா, இந்தியாவுல ஒருத்தர் தாயகம் திரும்பியோரா கருதப்பட வேண்டியவர் முகாம்ல இருந்துட்டு இந்திய சிட்டிசன்ஷிப் கேட்டாரு. அவரு தாயகம் திரும்பியோரா வர வேண்டியவர். அவருக்கு இந்திய சிட்டிசன்ஷிப் கேட்கும்போது அவருக்கு இந்திய சிட்டிசன் மறுக்கப்பட்டுச்சு. ஏன்னா நீங்க இலங்கையில இருந்து வந்தீங்கன்னு சொல்லி. அவரு திரும்பி இலங்கைக்கு போயிட்டு இலங்கையில சிட்டிசன்ஷிப் கேட்கிறாரு. நான் எனக்கு இந்தியாவில சிட்டிசன்ஷிப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நான் எனக்கு இலங்கையில சிட்டிசன்ஷிப் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. இலங்கையில சிட்டிசன்ஷிப் கொடுங்கன்னு கேட்கும்போது இலங்கை சொல்லுது நீங்க இந்தியர், நீங்க என்ன தாயகம் திரும்பியவரா இருக்க வேண்டியவர், நீங்க எப்படி இந்தியாவில சிட்டிசன்ஷிப் கேட்கறீங்கன்னு சொல்லுது. அது ஒரு டிஸ்கஷனுக்கு அடுத்தடுத்த கட்டமா போய் அது பார்லிமெண்ட் டிஸ்கஷன் வரைக்கும் போயிட்டு, இந்த மாதிரி அப்ப நிறைய பேரு ஸ்டேட்லெஸ்ஸா இருக்கிறவங்க, இலங்கைக்கும் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்காம இந்தியாவோட ஒப்பந்தத்தின்படி இந்தியாவுக்கும் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்காதவங்க நிறைய பேர் முகாம்ல இருக்காங்களா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வந்து 2008 ஒரு கமிட்டி இந்தியாவுக்கு வருது. 20 பேர் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சந்திரசேகரன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மாண்புமிகு இப்பயும் அவர் வந்து இப்ப எம்பியா இருக்கிறாங்க. அவங்களோட தலைமையில தான் இந்தியாவுக்கு வருது. தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனா அல்லது மலையக மக்கள் முன்னணியுடைய சந்திரசேகரனா? ராமலிங்கம் சந்திரசேகரன் அவரு தான். எனக்கு நீங்க சொன்னதுல 2 குழப்பம் வந்துருச்சு. ஆனா நான் வேணா அந்த டாக்குமெண்ட் அனுப்புறேன், நீங்க அந்த பேரை சரியா உறுதிப்படுத்திக்கலாம். ஆனா மலையகத்தை பின்புலமா கொண்ட ஒரு அந்த மலையகத்தை பின்புலமாக கொண்டவர் நினைக்கிறேன். அவர் அப்பவே இறந்துட்டாரா எனக்கு தெரியல. 2008 ஒரு சந்திரசேகரன் இறந்துட்டாரு, அவர் இப்ப உயிரோட இல்ல. ஆனா நீங்க சொல்றீங்க எம்பியா இருக்கிறாரு. ஆமா 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 அவருதான். ஓகே. சோ அந்த நாடாளுமன்ற குழு வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா முகாம்லையும் சர்வே எடுக்கிறாங்க. இதுல யாரும் ஸ்டேட்லெஸ் இருக்காங்கன்னு. அந்த சர்வே எடுக்கிறதுக்கு ஒரு என்ஜிஓ ஃபண்ட் பண்றாங்க. அது நீங்க குறிப்பிடுற நிறுவனம் தான் அந்த ஃபண்ட் பண்றாங்க. அதன் மூலமா தான் அந்த சர்வே எடுக்கிறாங்க. 2008 இறுதியில அவங்க வந்து 28,500 பேர் நாடற்றவர்களா இங்க இருக்கிறாங்க முகாம்ல. அவங்க எப்ப இலங்கைக்கு வந்தாலும் அவங்களுக்கு வந்து இலங்கையில குடியுரிமை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி அந்த சர்வே எடுத்துட்டு போயிட்டு இலங்கையில 2009 ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்றாங்க. ஒருவேளை அவங்க இலங்கை திரும்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்தாங்கன்னா அங்க இலங்கை குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இலங்கையில இருந்ததுக்கான ஆதாரங்களை நிரூபிச்சாங்கன்னா இலங்கையில குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் இந்திய தாயகம் திரும்பியவரா வந்திருக்க வேண்டியவங்க ஒப்பந்தத்துல. அப்போ ஒரு நாடாளுமன்ற அமைப்பு வந்து இங்க வந்து அந்த சர்வே எடுக்குது. அந்த சர்வே எடுக்கிறது வந்து இந்த நிறுவனத்துக்கு தெரியும். இந்த நிறுவனம் நினைச்சிருந்துச்சுன்னா அந்த சர்வேவை இந்தியா கிட்ட காமிச்சு அதை பேசி
இவங்க எல்லாம் ஸ்டேட்லெஸ்ஸா இருக்கிறாங்க. இலங்கையில இருக்கும்போது இந்தியர் ஆக வேண்டியவங்க அல்லது இலங்கையர் ஆக வேண்டியவங்க இப்ப ஸ்டேட்லெஸ்ஸா முகாம்ல இருக்காங்க. இந்தியர் ஆகக்கூடியதுக்கான எல்லா தகுதியும் இவங்களுக்கு இருக்கு. நீங்க ஒப்பந்தமும் முழுமையா நிறைவடையலையே. நீங்க ஏத்துக்கிட்ட 6 லட்சம் பேர் சேரல. 4,61,000 பேர் தான் வந்திருக்கிறாங்க. அப்போ நீங்க இந்த 28,000 பேருக்கு நீங்க இந்திய குடியுரிமை கொடுக்கலான்ற சப்ஜெக்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தா 2008, 2009லயே இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். நாம சொல்றோம் இல்லையா, நேச்சுரல் இன்டகிரேஷனுக்கு ஒரு பேரியர் இருந்துச்சுன்னு சொல்றோம்ல. இதெல்லாம் வச்சுதான் நாம அந்த முடிவுக்கு வர்றோம். நீங்க சொல்ற அந்த நேச்சுரல் இன்டகிரேஷன் 2009லயே நடந்திருக்கும். ஆனா சந்திரஹாசனுடைய அமைப்பு அந்த இன்டகிரேஷனுக்கு ஒரு தடையா இருந்திருக்கிறார்கள். தடையா இருந்தாங்கன்னு நேரடியா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தகவல் இவங்களுக்கு தெரிஞ்சுதான். ஆமா ஆமா, அவங்க நினைச்சிருந்தா இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இந்த சப்ஜெக்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசியிருந்தா இது நடந்திருக்கும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தார்மீக பொறுப்பு இருக்கு அவங்களுக்கு. அவங்களோட நாட்டு பிரஜைகளையே அவங்க நாட்டுல வச்சுக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க இல்லையா? சோ அந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிருந்தா அதை செஞ்சிருப்பாங்க. ஏன்னா 83ல ரிப்பாட்ரியேஷனா வர்றவங்களும் வர்றாங்க, இலங்கை தமிழர்களும் வர்றாங்க. அதாவது நான் இதை பிரிச்சு சொல்றதுக்கான காரணம் ரெண்டு பேத்துக்கும் வேறுபாட குறிப்பிடணும் அப்படின்றதுக்கு இல்ல, நம்ம ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். அப்படி வந்தவங்க எல்லாருமே கேம்ப்ல தான் இருக்காங்கன்றதுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ் என்னாச்சுன்னு அதுக்கப்புறம் தெரியல. ஒரு தாயகம் திரும்பியோருக்கான நடைமுறை அந்த 83ல நின்றுச்சு. அப்படி வந்தவங்க கிட்ட இங்க கேம்ப்ல இருக்கவங்க ஸ்டேட்லெஸ்ஸா இருக்காங்க. அவங்கள ஐடென்டிஃபை பண்ணது யார்? ஐடென்டிஃபை பண்றது? ஸ்ரீலங்கால இருந்து வந்த ஒரு பார்லிமெண்ட் கமிட்டியை ஐடென்டிஃபை பண்றாங்க. அப்போ இலங்கைக்கு தன்னோட நாட்டுல உள்ளவங்க மிஸ் ஆயிட்டாங்க, நம்மளோட நாட்டுல விண்ணப்பிக்காம ஸ்டேட்லெஸ்ஸா இருக்காங்கன்னு இன்னொரு நாட்டுல ஒரு சர்வே இருக்குது. அப்போ தன்னோட நாட்டுல இருக்கிற இந்தியாவுக்கு அந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு போயிருந்தா அவங்க நேச்சுரலைசேஷன் ஆகிறதுக்கான ரொம்ப சாத்தியக்கூறுகள் அதிகமா தானே இருந்திருக்கும். இப்ப நீங்க இந்த 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 இது விடயம் சம்பந்தமாக இந்த நீங்க சொல்கின்ற இலங்கையுடைய மலையக பகுதிகளில் இருந்து வந்த இந்திய தமிழர்கள் மீளவன் நாடு திரும்பின பொழுது அவர்கள் அந்த சிலோன்காரர் என்ற ஒரு வரையறைக்குள்ளதான் அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். சிலோன் தமிழ்ஸ் இல்ல, இப்ப இருக்கிறவங்க ஒரு சில இடத்துக்குள்ள சிலோன் காலனி கூட இருக்கதான் செய்யுது. ஆனா அவங்க வந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு நிறைய மறுவாழ்வு திட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவங்க கிட்டத்தட்ட எல்லாம் நேச்சுரலைஸ் ஆயிட்டாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா இலங்கையில இந்திய ஹைகமிஷன்ல தாயகம் திரும்பியோரா வரணும்னு சொல்லி விருப்பப்பட்டு அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வச்சிருந்தவங்க, கப்பல்லையே வந்தவங்க கூட ராமேஸ்வரத்துல கவனக்குறைவா கேம்ப்ல இருந்துட்டாங்க. ஏன்னா இந்த அகதிகளும் தாயகம் திரும்பியோரும் ஒன்னா வர்ற நேரத்துல இங்க அது டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ண முடியாததுனால எல்லாத்தையும் முகாம்ல இருக்க வச்சுட்டு பின்னாடி பாத்துக்கலாம்ன்றது அது சரியான முறையில அணுகப்படலை. இல்ல அவர் அந்த இந்திய அதாவது மண்டபம் முகாமோ அல்லது அப்படியான முகாம்கள்ல இருந்த அதிகாரிகள் இந்த மலையகத்தில இருந்து தாயகம் திரும்பினவர்களை வெளியில கொண்டு போகல. பிறகு அது அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட முடிவு தான் அது. என்னன்னா இந்த தாயகம் திரும்பியோரை இப்போதைக்கு நம்ம பண்ண முடியாது, ஸோ நீங்க எல்லாத்தையுமே கேம்ப்ல வச்சிருங்க, நம்ம பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது சரியான முறையில கையாளப்படாததுனாலதான் இந்த சிக்கல். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் கையாளப்படையிலையா அல்லது அந்த பிரச்சனை இப்பதான் 2022ல தான் ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்ல அவரோட பாஸ்போர்ட்டை காமிச்சு நான் தாயகம் திரும்பியோரா வர வேண்டியவர், நான் கவனக்குறைவுள்ள முகாம்ல இருக்கிறேன், எனக்கு இந்திய குடியுரிமை வேணும்னு கேட்டதுக்கு அப்புறம் மதுரை ஹைகோர்ட் அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கு. அவர் தாயகம் திரும்பியோரா கருதப்பட வேண்டியவர், அவர் பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ணி அவர் இந்திய பிரஜையர் ஆக்குங்க, அவருக்கு தேவையான மறுவாழ்வு திட்டங்களை கொடுங்கன்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியிருக்கு. அவருக்கு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீக்கிரம் அவருக்கு அந்த இது கிடைச்சிடும். அது ஒரு எக்ஸாம்பிள். அது மாதிரி இங்க முகாம்ல இருக்கிற 100க்கும் மேற்பட்டவங்ககிட்ட அந்த பாஸ்போர்ட் இருக்கு. நான் சொல்றது வெறும் ஸ்டேட்லெஸ்னா சில பேர் இலங்கைக்கும் அப்ளை பண்ணல, இந்தியாவுக்கும் அப்ளை பண்ணல. ஆனா இவங்கெல்லாம் ஆல்ரெடி இந்தியன். தாயகம் திரும்பியோருக்கான வர்றதுக்காக இலங்கை எம்பசில பாஸ்போர்ட் வாங்கினாங்க, இந்திய பாஸ்போர்ட் வாங்கினாங்க, அக்ரிமெண்ட் பாஸ்போர்ட் வாங்கினாங்க. அவங்களே இன்னும் முகாம்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அது இப்ப கோர்ட்டுக்கு போயிட்டு அதுல பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்கு. எல்லாரும் அதை தொடர்ந்து அந்த மாதிரி யாருக்கிட்ட எல்லாம் பாஸ்போர்ட் வச்சிருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக தமிழ்நாடு அரசு
ஒரு அட்வைசரி கமிட்டி போட்டிருக்கு. அந்த அட்வைசரி கமிட்டி மூலமா ஒரு லீகல் அட்வைசர் இருக்காங்க. அந்த லீகல் அட்வைசர் மூலமா இந்த ப்ராசஸ் எல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சீக்கிரமா ஆல்மோஸ்ட் அது இது நல்லபடியா எவ்வளவு போய்கிட்டு இருக்கு. மோசமான ஒரு அநியாயம்! ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 தசாப்தங்களாக இந்த மக்களை வந்து எந்தவித காரணமும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிருக்கீங்க நம்ம. இல்ல அதுதான் அத வந்து நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம இந்த மக்களுக்கான ரெப்ரஸன்டேட்டிவ் யாரு அப்படின்றதுல இருந்துதான் இந்த மக்களோட உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்றத யாரு பேசுறாங்கன்ற இடத்துல இருந்துதான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். இந்த பிரச்சனையே நாம இப்ப சொல்ற இந்த ஸ்டேட்லெஸ் பிரச்சனை, இந்த ஸ்டேட்லெஸ் பிரச்சனையில இருந்து இலங்கையில இருந்து ஒரு கமிட்டி வந்து இங்க வந்து சர்வே எடுத்தாங்கன்னு சொல்றது எல்லாமே முகாம்ல இருக்க மக்களும் இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசு மத்திய அரசோட நேரடி உரையாடலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த டிஸ்கஷனே ஓபன் ஆகுது. அது வரைக்கும் இந்த டிஸ்கஷன் எங்கேயுமே டிஸ்கஷன் செய்யப்படவே இல்லை. அப்ப யாரு ரெப்ரஸன்டேட்டிவா இருந்திருக்காங்க, அவங்க இந்த மக்களுக்காக என்ன பேசியிருக்காங்கன்றதுதான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல என்னடா இலங்கை பிரச்சனை சம்பந்தமாக ஒரு 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 பெரிய பேசு பொருள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இலங்கையுடைய பிரச்சனை பெரிய பேசு பொருளாக இருக்கின்றது. பல்வேறு தலைவர்கள் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் யாருமே தங்களோட மண்ணில் இருக்கிற அந்த மக்கள் பற்றி எந்த ஒரு கவனமும் செலுத்த இல்லையா இவ்வளவு காலம்? இல்ல அதுல வந்து நடைமுறையில சிக்கல் இருக்கு. என்னன்னா முகாம்ல இருக்கிறவங்களுக்கு வெளியில போய் இங்க இருக்க அரசியல்வாதிகளோட அரசியல் தலைவர்களோட தொடர்பு கண்டு அந்த ஆக்சஸ் எடுக்கிறது வந்து அவ்வளவு இயல்பா இருக்கல. இப்ப சமீப காலத்துலதான் அது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு இயல்பா இருக்கு. ஒரு 2015-16 அப்புறம் அல்லது 21 அப்புறம் இன்னும் ரொம்ப இயல்பா இருக்குன்னு சொல்லலாம். 18-19 இருந்து 21 கூட ரொம்ப இயல்பா இருக்கு. நாம ஒரு தலைவரை சந்திக்கணும்னா சந்திக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அப்படி சந்திக்க முடியாத அளவுக்குத்தான ஒரு நெருக்கடிகளோட தான் நம்ம இருந்தோம். எந்த நாம போய் தலைவரும் உங்களையும் வந்து சந்திக்க இல்லையா? எந்த தலைவர்களும் இல்ல முகாமுக்கு வந்து சந்திக்க மாட்டார்களா? இல்ல இங்க சந்திக்கிறதுக்கான புரோட்டோகால் அப்படிதான் இருக்கு. இங்க முகாமுக்கு வந்து ஒரு அரசியல் தலைவர் வரணும்னா அவங்க முறைப்படியா அனுமதி பெற்று தான் வரணும். அப்படி அனுமதி பெற்று வந்துதான் அவங்க முகாம்ல இருக்கவங்களை சந்திக்கணும்ன்றதுதான் யதார்த்தமான சூழல். இங்க இருக்கிற அரசியல் நெருக்கடிகள்ல இத வந்து அவங்க முயற்சி செய்யல அப்படின்றத விட வெளியில இருக்கிறாங்க இல்லையா, இந்த மக்களோட ரெப்ரஸன்டேட்டிவா தன்னை அடையாளப்படுத்திக்கிற நிறுவனங்களானு சொல்லி அல்லது வெளிநாடுகள்ல ஐரோப்பியா போன்ற வெளிநாடுகள்ல இருந்து நேரடியா தமிழ்நாட்டுக்கு வர்றவங்களும் சரி, அவங்க எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஈழத்தமிழர்கள். அவங்க நாட்டுக்கு திரும்பி போகணும். நீங்க எக்காரணம் கொண்டும் அவங்களுக்கு இங்க குடியுரிமைக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்ற குரல்ல தான் ரொம்ப வலிமையா அவங்ககிட்ட சொல்றாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்துதான் அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஆமா, அவங்களோட மண்ணுக்கு அவங்க போறது தானே சரி, அவங்க அங்க அவங்களோட நாட்டுக்கு போறது தானே சரின்ற ஸ்டாண்ட் அவங்க எடுக்கிறதுக்கு காரணம் இந்த மக்களோட குரல் அவங்களுக்கு நேரடியா போய் சேரல. இந்த மக்களுக்காக இருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாரும் தனக்கான ஒரு அரசியலை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க சொல்றது இப்பதான் எனக்கு புரியுது. என்னென்றால் அதாவது இந்த இலங்கை இந்தியாவில் இருக்கின்ற இலங்கை தமிழர்களை வந்து அங்க செட்டிலாக விடாமல் நிக்கிறது வந்து இந்த புலம்பெயர்ந்த நாடுகள்லையும் இந்தியாவிலேயும் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பிரதிநிதிகள். ஆமா, எக்ஸாக்டா அந்த மக்களுடைய விருப்பத்துக்கு எதிராக அந்த மக்கள் விரும்புகிறார்கள் தாங்கள் வாழ்ற அந்த தமிழ்நாட்டிலேயே தாங்கள் இன்டகிரேட் பண்ணி சுமூகமாக வாழ்றதுக்கு. தகவலுக்காக சொல்றேன். 2008 எடுத்த அந்த சர்வே படி 28,500. 2008 இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம 15 வருஷத்தை கடந்துட்டோம் இல்லையா? அதுல வந்து ஒரு 11, இப்ப ஒரு 4, 15 வருஷம் கடந்துட்டோம். நீங்க அந்த 28,000 பேர்த்தோட நேச்சுரல் இன்க்ரீஸ் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 50,000 பேர். முகாம்ல இருக்கிறதே 58,000 பேர். அப்போ கிட்டத்தட்ட 90% இருக்கிறது யாருன்னா இந்தியன் ஆரிஜின்ஸ். ஆனா இந்த 90% இந்தியன் ஆரிஜின் இவங்க எல்லாம் எப்படி டேக் பண்றாங்கன்னா எல்லாருமே ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ். அவங்க எல்லாம் தன்னோட சொந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்றதுதான் இவங்களோட பொலிட்டிக்கல் வியூவா இருக்குது. அததான் வந்து இலங்கையில இப்ப சமீபத்துல இருக்கிற ஆளுநர் இந்தியாவில இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து வடக்கு கிழக்கு பகுதியில குடியமர்த்தணும். ஏன்னா இந்தியாவில இருக்கிறவங்க 90% பேர் வந்து வடக்கு பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த புள்ளி விவரத்துல உண்மை இல்லைன்னு சொல்றீங்க? உண்மை எந்த விதத்திலையும் இல்லை. நாங்க வந்து இப்ப சமீபத்துல எங்க நண்பர்களுக்கு இடையா இருக்கட்டும் அல்லது
வேறு வேறு இந்த குடியுரிமை தொடர்பான செயல்பாடுகள்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இத பார்த்த அளவுல கிட்டத்தட்ட 90% இந்தியன் ஆரிஜின் தான் இங்க இருக்கிறாங்க. அதாவது அவங்க அவங்களோட பர்த் சர்டிபிகேட்ல இந்தியன் ஆரிஜின்ல தான் இருக்குது. ஒரு சிலர்கிட்ட பர்த் சர்டிபிகேட் இல்ல. ஆனா அவங்க பிறந்த இடம், அவங்களோட அவங்களோட கிராண்ட் பேரண்டோட ஆரிஜின் எங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து மலையகத்துல இருந்து 50 காலகட்டங்கள்ல, 53 காலகட்டங்கள்ல வடகிழக்கு பகுதிகளுக்கு மைக்ரேட் ஆனவங்க. சோ இங்க முகாம்ல இருக்கிற 90% மக்கள் வந்து இந்தியன் ஆரிஜின். அவங்க ஆக்சுவலா இந்தியாவுல இருக்க முடியுன்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அவங்க விருப்பப்படுறதும் அதுதான். ஆனா இங்க உருவாக்கப்படுற பொலிட்டிக்கல் வியூ எல்லாமே இவங்க எல்லாம் இலங்கை தமிழர்கள், இவங்க எல்லாம் இலங்கையில தான் குடியேறணும் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. அந்த இப்ப சமீபத்துல பேசினவர்கிட்ட அவரு பேசினதுல எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாத தகவல். யார சொன்னீங்க சமீபத்துல பேசினேன்ட்டு? இப்ப இலங்கையில ஆளுநரா வடகிழக்கு பகுதியில ஆளுநரா இருக்கிறவரு இந்தியாவுல இருக்கிறவங்க எல்லாம் வடக்கு பகுதியில குடியமர்த்தணும்னு சொன்ன பேச்சு இருக்கு இல்லையா, அதை சொல்றேன். அது நீங்க நான் சொல்ல முதல்ல நீங்க கேட்டிருக்கிறீங்களா அந்த பேச்சு? ஓ, கேட்டிருக்கோம். அதுக்கு நாங்க முகாம் அளவுல பெரிய அளவுக்கு அந்த மக்களிடம் எல்லாம கொண்டு சேர்த்தோம். நாம இப்படி ஒரு சூழல் இருக்கு, ஆனா இதுக்கு மாறா வந்து இலங்கையில வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது இங்க முகாம் மக்கள் எல்லாமே அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது பெரிய டிஸ்கஷன் எல்லாம் போச்சு. இது நான் நினைக்கிறேன், இப்ப இந்த இலங்கை தமிழர்கள் பற்றி நீங்க சொல்ற இந்த இந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்றார் இந்த நிலைமை முகாம்கள்ல தான் இருக்கா? இப்ப முகாம்களுக்கு வெளியில இருக்கிறவர்களுடைய நிலைமை என்ன மாதிரி? இல்ல, என்ன பிரச்சனைனா முகாம்ல இருக்கிறவங்களுக்கு ரெக்கார்டு இருக்கு. ஆஸ் ஆஃப் இப்ப வரைக்கும் எங்க இருக்கிறாங்க, வேற முகாமுக்கு மாறினா கூட எல்லாத்துக்கிட்டையுமே ரெக்கார்டு இருக்கு. அது நம்மளுக்கு வெளிப்படையா தெரியுது. நம்ம அவங்களோட நேரடி தொடர்புல இருக்கிறோம், உரையாடுறோம். அது மூலமா தெரிய வருது. ஆனா வெளியில இருக்கவங்களோட எங்களுக்கு அந்த மாதிரியான நேரடி தொடர்புகளோ அல்லது உரையாடுறதுக்கான ஸ்பேஸோ இல்ல. ஏன்னா அவங்க வந்தது நேரம் ஒரு அட்ரஸ்ல இருந்திருப்பாங்க, இப்போ ஒரு அட்ரஸ்ல இருப்பாங்க. அப்படின்ற மாதிரியான நிறைய தொடர்புகள் இல்லாததுனால வெளியில இருக்கிறவங்களுக்கும் முகாம்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன இடைவெளி இருக்கதான் செய்யுது. அவங்களோட விருப்பம் தான் என்னன்னு தெரிய முடியாத அளவுக்கு, இன்னும் சொல்ல போனா இந்த புலம்பெயர் தமிழர்களோட நேரடி நெருக்கத்துல இருக்கிறவங்களும் சேர்ந்துதான் இங்க இருக்கிற பொலிட்டீஷியனை மீட் பண்ணி இந்த மாதிரி நாங்க முகாம்ல இருந்து போயிட்டு இந்த வாரம் வந்து இந்த முகாம்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருக்காங்க, அவங்களுக்கு குடியுரிமை வேணும்னு சொல்லி நீங்க பேசணும், ஸ்டேட் அசம்பிளில பேசணும், பார்லிமெண்ட்ல பேசணும்னு சொல்லிட்டு வந்தோம்னா, நாங்க பேசிட்டு வந்த 2வது வாரம் அவங்க போய் சொல்லிட்டு பேசிட்டு வர்றாங்க, இல்ல இவங்க எல்லாம் இலங்கை தமிழர்கள், இவங்க எல்லாம் நாடு திரும்புறதுக்கு தான் இருக்கிறாங்க, நீங்க வந்து குடியுரிமை ஆதரிச்சு பேசாதீங்க அப்படின்னு. இதை வெளிப்படையா டாக்டர் திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையா பேசியிருக்காரு. திருமாவளவனும் இதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அதாவது இந்த முகாம்கள்ல இருக்கிறவர்கள் இந்திய பிரஜைகள் தான், இந்திய குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றதை அவரும் ஏற்றுக்கொள்ளலையா? இல்ல, என்ன பிரச்சனை அப்படின்னா முகாம்ல இருந்து போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கிறதுனால நாங்க வருஷத்துல ஒரு டைம், 2 வருஷத்துல ஒரு டைம் போய் அவரை சந்திப்போம், அல்லது 6 மாசத்துக்கு ஒரு டைம் கூட சந்திப்போம். ஆனா அவருக்கு ரொம்ப எளிதா சந்திக்கிறதுக்கான ஆக்சஸ் உள்ளவங்க வாரம் ஒரு டைம் கூட சந்திப்பாங்க. அப்ப நாங்க சொல்றது அவர்களுக்கு அவரோட அரசியல் பிஸி ஷெட்யூல்ல, அவருக்கு இருக்கிற அரசியல் நெருக்கடியில நாம சொல்றது அவருக்கு நினைவுல இருக்குமா அல்லது அவங்க சொல்றது நினைவுல இருக்குமானா ஆப்வியஸா அவங்க சொல்றதுதான் நினைவுல இருக்கும். சோ அப்ப அவர் அந்த கருத்தை தான் பிரதிபலிப்பாரு. சமீபமா வந்து அவர் ஒரு பேட்டியில கூட இங்க இருக்கிறவங்க எல்லாம் வடகிழக்கு தமிழர்கள் தான், ரிப்பாட்ரியேஷனும் இதையும் போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க மாதிரி ஒரு நேரம் பேசியிருந்தாரு. அது குறித்து நம்ம அவர்கிட்டையும் சொல்லியிருந்தோம். அவரு வந்து அதை கவனத்தில் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஒப்பீட்டளவில் இந்த மலையக தமிழர்களோட ஒப்பிடுகின்ற பொழுதும் இலங்கையில இருக்கிற பூர்வீக தமிழர்கள் அவர்கள் பொருளாதாரத்தில் அவர்களுக்கு இந்த புலம்பெயர்ந்த ஆட்கள் பலமும் இருக்கிறபடியால் பொருளாதாரத்துல அவர்கள் கொஞ்சம் இயலுமானவர்களாகவும் இருக்கிறதால அவர்கள் முகாம்கள்ல இருக்கிறது குறைவு என்ற நிலைமை ஒன்று இருக்கு. அது உண்மையா? ஆமா ஆமா ஆமா. வெளியில இப்ப பாத்தீங்கன்னா வெளிப்பதிவுல இருக்கிறவங்க அப்படின்ற அந்த ஐடென்டிபிகேஷன் இருக்கு இல்லையா, அதுவே எதுல இருந்து வருதுன்னா இலங்கையில இருந்து வர்றவங்க நேரடியா நாங்க வந்து முகாமுக்கு போல, எங்களுக்கு அரசோட எந்த உதவியும் வேண்டியதில்லை, நாங்க எங்களோட சொந்த செலவுல நாங்க இந்த மாதிரி வெளியில தங்கிக்கிறோம், அதுக்கு நீங்க அனுமதி கொடுங்கன்னு சொல்லிதான் கேட்கிறாங்க. அப்ப அடிப்படையில அவங்க பொருளாதார வசதி இருக்கிறதுனாலதான் அவங்க அந்த இடத்துக்கே மூவ் ஆகுறாங்க. முகாம் மாதிரியான நெருக்கடிக்குள்ள வரக்கூடாது அப்படின்றது ஒரு காரணமா இருந்தாலும்,
பொருளாதார அளவுல அவங்களால சர்வே பண்ண முடியும் அப்படின்ற இடத்துல இருந்துதான் அந்த கோரிக்கை வைக்கப்படுது. அப்படிதான் அவங்க வெளியில இருக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கிற பொழுது இந்த முகாம், அதாவது இலங்கையில் பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள் பெரும்பாலும் முகாம்கள்ல இல்ல, முகாம்களுக்கு வெளியே தான் தமிழகத்துல இருக்கின்றார்கள், அப்படித்தானே? அது வந்து எக்ஸாக்டா புள்ளி விவரத்தோட சொல்ல தெரியல. ஆனா இருக்கிற யதார்த்தத்தை முகாம்ல யார் இருக்காங்க இப்ப இப்படி சொல்லுவோமே, அதாவது முகாம்ல இருக்கு சொல்ற இந்த இந்தியன் ஆர்ஜின்ஸ் இருக்காங்களா, கிட்டத்தட்ட 90%. இந்த 90% இலங்கையில எப்படி இருந்தாங்க? மலையகத்திலிருந்து வடகிழக்கு இடம்பெயர்ந்து அரசு கொடுத்த நிலத்துல இருந்தாங்க. சோ அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம் இல்ல. அப்போ இங்க முகாம்ல இருந்து திரும்பி அவங்க எந்த இடத்துக்கு போவாங்க? ஏன்னா இலங்கையில இருக்கிற இப்ப பெரும்பாலான நிலங்களை வந்து அரசு கையகப்படுத்திருக்கு. அரசு நிர்வாகத்தினூடாக தான் மத்தவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுக்க போகுது. இப்ப இங்க இருந்து போறவங்க தன்னோட நிலம்னு எதை கிளைம் பண்ணுவாங்க? ஏன்னா அது அரசு கிட்ட இருக்கும். இவங்க டெம்பரரியா தான் அந்த நிலத்துல இருப்பாங்க. அது கிட்டத்தட்ட இப்ப என்னோட தாத்தா கிட்ட இருந்த ஒரு ஒரு சின்ன சீட்டுல என்ன இருக்குன்னா, உங்களால் அடாத்தாக பிடிக்கப்பட்ட இடத்திற்கான விசாரணை நடக்க இருக்கிறது, நீங்கள் இந்த தேதியில் சமூகம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க? அந்த இடம் வந்து அடாத்தாக பிடிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த நிலம் வந்து அவங்களோடது இல்ல. அப்போ யாருக்கெல்லாம் நிலம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குதோ, அல்லது யாருக்கெல்லாம் ஓரளவுக்கு பொருளாதார வகையில தொடர்புகள் இருக்கிறதோ, அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு முகாமுக்கு வெளியவும், முகாம்ல இருக்கிறவங்களுக்கு வேற எந்த வழியும் இல்ல. இலங்கைக்கு போனாலும் அவங்களுக்கான வாழ்றதுக்கான சூழல் இல்ல, நிலம் இல்ல, எந்த வசதியும் இல்ல. இங்க முகாம்ல இருந்துகிட்டே தான் இந்த ஸ்ட்ரகிளோட இருந்துட்டு இருக்காங்க. நான் நினைக்கிறேன் இது உண்மையிலேயே இந்த 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 குறுகிய உரையாடலுக்குள்ள நாங்க இது ஒரு மிகவும் இடியப்ப சிக்கலான ஒரு ஒரு விஷயமாகவும் இருக்குது. மற்றது இது ஆயிரக்கணக்கானவர்களுடைய கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களான வாழ்க்கை இதுல பின்னி பிணைஞ்சிருக்குது. உண்மையிலேயே இது இந்த பிரச்சனை இன்னும் தொடர்வதுன்றது வந்து இந்த அரசியல் அதிகாரத்தை வச்சிருக்கிறவர்கள் எவ்வாறு இந்த மக்களை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்றதுதான். மற்றது இந்த இலங்கை தமிழர்களுடைய அரசியலை முன்னெடுக்கிறவர்களும் இந்த பாதிக்கப்பட்ட தமிழர்களை ஒரு ஒரு பகடை காய்களாக அரசியல், தங்களோட அரசியலுக்கு ஒரு பகடை காய்களாக பாவிக்கிறதை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்க பல்வேறு இடத்துல நாங்க டிஸ்கஷன்ல போகும்போது இங்க இருக்கிற குடியுரிமை கேட்கிறோம் அப்படின்னு சொல்றத ஆதரிங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல பேசும்போது அவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா, இங்க இருக்கிற வெளிப்பதிவுல இருக்கிற ஒரு 34,000 பேர், முகாம் பதிவுல இருக்கிற ஒரு 58,000, மொத்தம் 92,000 பேர், இவ்வளவுதான் இங்க இருக்கிறாங்க இப்போதைக்கு. இந்த 92,000 பேர் இலங்கைக்கு வந்தாங்கன்னா 2 பாராளுமன்ற தமிழ் இருக்கைகள் கிடைக்கும். அதே மாதிரி அங்க இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்ல தமிழர்களுக்கான எண்ணிக்கை அதிகமாகும். அதை உறுதிப்படுத்தணும்னா இவங்க எல்லாம் இலங்கைக்கு திரும்பி வரணும். அவ்வளவுதான் அவங்களோட கோரிக்கை. ஆனா இங்க இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்க? கிட்டத்தட்ட 30 வருஷத்துல என்னோட அப்பா 45 வயசுல வந்தாரு. இப்ப எனக்கு 45 வயசு. எனக்கு வந்து நான் அப்பா வரும்போது எனக்கு 10 வயசு. இப்ப எனக்கு பையனுக்கு வந்து 15 வயசு. அப்ப நான் எந்த வாழ்க்கை சூழல்ல வாழ்ந்திருப்பேன், என்னோட மகன் எந்த வாழ்க்கை சூழல்ல வாழ்ந்திருப்பாங்க. இப்ப எங்களோட எதிர்காலம் என்னன்னு இருக்கு இல்லையா? அந்த எதிர்காலத்துக்கான கேள்விக்கு பதிலே இல்லை இல்லையா? அப்போ எங்களுக்கான இயற்கையான தேர்வு என்னவா இருக்கும்? இங்க நேச்சுரலைசஸ் ஆகிறதா தானே இருக்கும். அது வந்து என்னோட அடிப்படை உரிமை தானே. ஆனா என்னோட அடிப்படை உரிமைய அரசியல் லாபத்துக்காக இன்னொருத்தவங்க முடிவு பண்றாங்கன்ற இடத்துல இருக்கிறது தான் இந்த பிரச்சனை தீராம இருக்கிறதுக்கு காரணம். ஆனா இப்ப சமீபத்துல இந்த தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்கிற இந்த ஆலோசனை கமிட்டி மூலமா இந்த சப்ஜெக்ட் வந்து தமிழ்நாடு அரசுக்கு நேரடியா போய் சேர்ந்துருச்சு. 2019 நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையிலேயே திமுக அரசு வந்து 1964 ஒப்பந்தங்கள்ல இந்தியர்கள் ஆக வேண்டியவங்க விடுபட்டவங்களுக்கும் குடியுரிமை கொடுப்போம், இலங்கையை குடியுரிமை கொண்டு வந்து இங்க போர்னால பாதிக்கப்பட்டு வந்திருக்கவங்களுக்கும் குடியுரிமை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்வோம்னு சொல்லி மத்திய அரசுக்கு வலியுறுத்துவோம்னு சொல்லி அவங்களோட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. 2021 அவங்க சட்டசபையில அதுக்கான ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணாங்க. சோ இப்பதான் வந்து மக்களுக்கும் அரசுக்குமான உரையாடல் ஸ்பேஸ் இருக்கு, அதனால இது சாத்தியப்படுது. ஆனா ஒரு 17-18 காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்க இருக்கிற மக்களோட பிரச்சனை நேரடியா அரசுக்கு போய் சேரல, அரசு அதிகாரிகளுக்கு போய் சேரல. அந்த கேப் தான் இந்த இந்த பிரச்சனையோட நீட்சி அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப
அப்ப நீங்க சொல்றத படி பார்த்தால் இன்னும் சில ஆண்டுகள்ல இவர்கள் எல்லாருக்கும் இந்திய குடியுரிமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை திமுக அரசு ஏற்படுத்தி கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் எங்களுக்கு முழுமையா நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அரசு வந்து அகதிகள், இலங்கை தமிழர்கள் விஷயத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்காங்க. இப்ப நம்ம இதுவரைக்கும் நம்ம கடந்த 30 வருஷமா நாம இருந்தது எல்லாமே கேம்ப் அமைப்பு வந்து டெம்பரவரி வீடுகளா தான் இருந்துச்சு. அது அரசு கட்டி கொடுக்கறது சிமெண்ட் வீடா இருக்கட்டும், ஓட்டு வீடா இருக்கட்டும். ஆனா இப்ப முதல் முறையா இப்ப எல்லா வீடுகளும் காங்கிரீட் வீடுகள் ஆக்கப்படுது. முன்ன இருந்த மாதிரி அந்த லேண்ட் மாதிரியான மலையகத்துல இருக்க லேண்ட் மாதிரி அமைப்பு தான் முன்ன இருந்துச்சு. இப்ப அப்படியெல்லாம் இல்ல. இப்ப தனித்தனி 4 வீடுகள் சேர்ந்த ஒரு தொகுப்பு வீடா நிறைய இடைவெளி விட்டு எல்லாம் அமைச்சிருக்காங்க. சோ இந்த ஏற்பாடு எல்லாத்தையும் பார்க்கும்போது முகாம்ல இந்த தாயகம் திரும்பியவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கான குழு அமைச்சு அதுக்கான சர்வே எல்லாம் நடக்கிறதெல்லாம் அவதானிக்கும் போது அரசு அதை எவ்வளவு பாசிட்டிவா எடுத்துட்டு இருக்காங்க. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு புரிய வச்சிட முடியும். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியுன்ற அளவுக்கு இது நகர்ந்துகிட்டு இருக்கதா நினைக்கிறோம். இன்னொன்னு, இதுல ஒரு தவறான புரிதல் எல்லாருக்கும் இருக்கு. என்னன்னா, நாம வந்து இங்க இருக்கிற இந்தியன் ஆரிஜின், அதாவது இந்த ஸ்டேட்லெஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் குடியுரிமை கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அது அந்த தவறான பிரச்சாரத்தை திட்டமிட்டு உருவாக்குறாங்க. இந்த இந்த மூவ்மெண்ட் வந்து இது அங்கதான் போய் நிக்கும் அப்படின்னு. அப்படி இல்ல, இங்க வந்து இலங்கையில இருந்து வந்த யாராக இருந்தாலும் அவர்கள் விரும்பினால் அந்த நாட்டினுடைய இந்தியாவினுடைய குடியுரிமையை எடுக்கிறதுக்காக நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் சேர்த்துதான் அந்த குரலை கொடுக்குறீங்க. ஆமா ஆமா ஆமா. ஏன் அப்படின்னா, இப்ப வந்து முகாம்ல வந்து இருக்கிறவங்க எல்லாருமே சட்டவிரோத குடியேறிகள் என்ற பார்வையில தான் அரசு டேர்ம்ல சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும். அப்ப ஒரு சாராருக்கு கொடுத்துட்டு ஒரு சாராருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அரசு சொல்லாது. அதே மாதிரி நாம சொல்ற இந்த இந்தியன் ஆரிஜின் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 90%. 90% உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு 10%க்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற மக்கள்ல 90% சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10-15% நாங்க திரும்பி நாட்டுக்கு போறோன்றவங்க இருப்பாங்க. சோ அதை பேலன்ஸ் பண்ண முடியும். இதை வந்து பெரிய சர்ச்சையாக்க வேண்டியதில்லை. அதுக்கு இடையில முரண்பாடுகள் உருவாக்கக்கூடிய எந்த தார்மீகமும் இல்லை. விரும்புறவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும். அதுக்கான தொடர் உரையாடல்கள் நடந்துட்டு இருக்கு. மாநில அரசு பொறுத்த அளவுக்கும் ரொம்ப பாசிட்டிவான செயல்பாடுகளை தான் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தும் பாசிட்டிவான. இப்ப பொதுவாக இந்த புலம்பெயர்ந்த நாடுகள்லையும் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளால ஊக்குவிக்கப்படுற அரசியல்வாதிகள் மத்தியிலையும் இந்த திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் மிக பலமாக இருக்குது. அது இதுல ஏதாவது செல்வாக்கு செலுத்தும் நினைக்கிறீங்களா? அவங்க இந்த கண்டிப்பா அந்த செல்வாக்கு தான் இந்த பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அந்த செல்வாக்கு என்ன செய்யுது அப்படின்னா, முகாம்ல இருக்கிற சில இளைஞர்கள் கிட்ட அவங்களோட அரசியலை திணிக்கிறது மூலமா, அவங்க பேசுறத, அவங்க நடந்துக்கிறத கண்காணிக்கிறது மூலமா ஒட்டுமொத்தமா இது அந்த பார்வையில போய் தான் நிக்குது. அந்த ஒரு டேக் அவங்க மேல குத்தப்படுது. சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இவர்கள் திமுகவுக்கு எதிரானவர்கள் அல்லது இவர்கள் பயங்கரவாதிகள் என்று தடை செய்யப்பட்டவர்களோட சம்பந்தப்பட்டவர்கள் என்ற முத்திரையை இது கொண்டு வருது. அது நாம நினைக்கிற மாதிரி யதார்த்தமா இல்ல, அது ரொம்ப திட்டமிட்டும் செய்யப்படுது. அதை நாங்க கவனிக்கிறோம். இது வேணுமென்றே செய்யப்படுது. ஆனா இவர்களை யாருக்கும் இந்த பிரஜா உரிமையை கிடைக்காமல் பண்ணி இவர்களை நாட்டுக்கு கூடாது. இவங்க மேல தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருந்தா மத்திய உளவுத்துறையில இருந்தோ அல்லது இங்க இருக்கிற கீபரஞ்சு கிட்ட இருந்தோ அறிக்கை எப்படி போகும்னா, அரசுக்கு எதிரான செயல்பாடுகள் இவங்க கிட்ட இருக்குன்றதுதான் போகும். அந்த அந்த செயல்பாடை இவங்க வந்து மறைமுகமா ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மத்திய அரசுக்கு அந்த மாதிரியான ஒரு பார்வை போச்சுன்னா இவங்களுக்கு குடியுரிமை கிடைக்காது. அப்ப இவங்க எப்படி இருந்தாலும் நாட்டுக்கு திரும்பி தானே வரணும் அப்படின்ற ஏற்பாடு செய்யறதுக்கான வேலைப்பாடுகளும் நடந்துட்டு இருக்கிறத அவதானிக்கிறேன். சரவணன், இப்ப அண்மையில வந்து சில நீதிமன்ற தீர்ப்புகள் வந்திருக்குது. அதுல ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்து இந்தியா வந்து நாடற்றவர்களின் அல்லது குடியேறியவர்களின் சத்திரம் இல்லை என்று சொல்லி அவரை நாட்டுக்கு திரும்பி செல்லுமாறு கூறியிருந்தது. அதே சமயம் இன்னும் ஒரு தீர்ப்புல அவருக்கு குடியுரிமை வழங்கும்படியும் சொல்லி இருந்தது. ஏன் இந்த அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, அடுத்தது தமிழக நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பு நினைக்கிறேன், ஏன் இந்த சட்ட முரண்பாடுகள் வருது? இது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது? இல்ல, ஏற்கனவே இங்க வந்து அந்த இந்திய குடியுரிமை கொடுக்க முடியாது, இது ஒரு தர்மசாலா அல்ல அப்படின்னு ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் போது
ஒரு நீதிபதி கூறின வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த அந்த வழக்கோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து 2022லயே அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துல அவரை வந்து நாட்டுக்கு திரும்பி போக சொல்லிட்டாங்க. அவரும் என்ன கிளைம் பண்றாருன்னா, எனக்கு வந்து இலங்கையில போறேன்னா எனக்கு உயிருக்கு ஆபத்து, என்னோட பின்புலம் எல்லாம் வந்து வச்சு என்ன வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, எனக்கு உயிருக்கு ஆபத்து, அதனால என்னோட நாட்டுக்கு போக முடியாதுன்றதுதான் அவரு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு, சுப்ரீம் கோர்ட். அந்த அந்த வழக்குல பாதிக்கப்பட்ட நபர் வந்து சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகத்தான் அவர்கள் குற்றச்சாட்டு இருந்தது. அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட அவர் தண்டனையும் பெற்றவர் என்று நான் நினைக்கிறேன். தண்டனை முடிந்து அவரை நாட்டுக்கு திரும்பி செல்ல முற்பட்ட வேளையில தான் அவர் மீண்டும் ஒரு வழக்க தொடுத்திருந்தார். தனக்கு மனித உரிமை அடிப்படையில தான் நாட்டுக்கு திரும்ப இல்லாது தனக்கு வதிவிட உரிமை தர வேண்டும் என்று. ஆனால் ஒரு அரசியல் ரீதியாக சட்டவிரோத நடவடிக்கையில ஈடுபட்ட ஒருவருக்கு வந்து மேற்கத்திய நாடுகள்ல கூட அவர்கள் அந்த பிரஜா உரிமையை வழங்குறதில்லை. சில வேளை அவரை தற்காலிகமாக தங்குவதற்கான உரிமையை வழங்கி இருக்கிறார்கள். அந்த அந்த வழக்கு வந்து மற்ற வழக்கினுடைய தீர்ப்புகள்ல இருந்து மாறுபட்டது என்று நினைக்கிறீங்களா நீங்க? ஆமா, அது கிட்டத்தட்ட அப்படி மாறுபட்ட ஒண்ணுதானே. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 23 மில்லியன் மைக்ரன்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுல அப்படி இருந்துதான் பார்ப்பாங்க இவங்க. ஒருத்தங்களுக்கு வழங்குறது மூலமா இது எல்லாத்துக்கும் எப்படி அது போய் சேரும். இப்ப இன்னைக்கு இதை ஆதரிக்கிறது மூலமா அல்லது இவருக்கு குடியுரிமை கொடுக்கறது மூலமா அது வந்து என்ன இம்பாக்ட நாட்டுல கிரியேட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அது முற்றுமுதமா நான் வந்து அவருக்கு கொடுக்க கூடாதுன்றது என்னோட ஆர்குமெண்ட் இல்ல. கோர்ட் அப்படி சொல்றது, ஒரு நீதிமன்றம் அப்படி சொல்லுது அப்படின்றத நான் சொல்ல வரேன். அப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு தாயகம் திரும்பியோருக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அது மாதிரி இங்க 87க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கலாம்னு தீர்ப்பு வந்திருக்கு. அது மாதிரி கிட்டத்தட்ட மதுரை உயர்நீதிமன்றத்துல இந்திய குடியுரிமை சம்பந்தமாக தொடுக்கப்பட்ட 4 வழக்குகள்ல தீர்ப்பு வந்திருக்கு, இவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது எல்லாமே இங்க பேசப்படவே இல்லை. ஆனா ஒரு குற்ற பின்னணி உள்ள ஒருத்தருக்கு இந்தியா குடியுரிமை கொடுக்காது, அது இந்தியா ஒன்றும் தர்மசாலா அல்லன்னு ஒரு தீர்ப்பின் போது நீதிபதி குறிப்பிட்ட வார்த்தை வந்து இங்க இவ்வளவு பெருசா பேசப்படுது. அப்ப இதுல ஒரு அரசியல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது குடியுரிமை மறுக்கப்பட்ட வழக்கு ஊடகங்களால பரவலாக பேசப்பட்டிருக்கு. ஆனா குடியுரிமை வழங்கப்பட்டது வந்து பேசப்படையில. இதுல ஒரு அரசியல் இருக்கா இதுல உண்மையில? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் குடியுரிமை கிடைக்கணும்னு விரும்புறவங்களை விட இவங்க யாருக்கும் குடியுரிமை கிடைச்சிடக்கூடாது, இவங்க செட்டில் ஆயிடக்கூடாது, இவங்க எல்லாம் வெளியே இலங்கைக்கு திரும்பி போகணும்ன்றவங்களோட நெட்வொர்க் இங்க அதிகம். முகாம்ல இருந்து பேசுறவங்களோட குரலை விட வெளியே இருந்து அவங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்காக செயல்படுறவங்களோட பவர் வந்து அதிகம், மீடியா பவர் அவங்ககிட்ட இருக்கு. சோ அதை வந்து அவங்க ஆப்வியஸா அதை செய்ய பார்ப்பாங்க. மக்களை வந்து உளவியலா தயார்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான செய்திகளை அவங்க பரப்பிட்டு தான் இருக்காங்க. அதை யதார்த்தமா பார்க்கணும். இப்ப இந்த இலங்கையில இருக்கிற அரசியல்வாதிகள், குறிப்பாக ராமலிங்கம் சந்திரசேகரன் மற்றும் மலையகத்தில் உள்ள இலங்கை தமிழ் அரசியல்வாதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யலாம் என்று நீங்க நினைக்கிறீங்களா? என்ன அவர்களை என்ன செய்யணும் என்று நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, குறிப்பா அந்த 2008ல வந்து அவங்க இங்க இருக்கிற நாடற்றவர்களை வந்து சர்வே எடுத்து அவங்க ஒருவேளை இலங்கைக்கு திரும்பி வந்தா குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு நிறைவேற்றின சட்டத்து கூட இவங்க வந்து இந்தியாவில குடியுரிமை பெறதுக்கான எல்லா தார்மீகம் இருக்கு. அவங்கள வந்து நீங்க சட்டவிரோத குடியேறிகளா கருதக்கூடாது, அவங்கள தாயகம் திரும்பியவரா கருதணும். பிளஸ் அவங்களோட நேச்சுரல் இன்குரிஸையும் சேர்த்து அவங்களுக்கு இந்தியாவில குடியுரிமை வழங்கணும் அப்படின்னு இலங்கை பாராளுமன்றத்துல அதுக்கான ஒரு ரெசல்யூஷன் கொண்டாட முடிஞ்சா கொண்டு வரணும். பிளஸ் வந்து ராஜதந்திர ரீதியா இலங்கை அரசு ஊடாக இந்தியாவுக்கு கூட பேசணும். ஏன்னா ஒப்பந்தம் வந்து 6 லட்சம் பேருக்கு. ஆனா ஒப்பந்தத்தோட நாங்க 2019ல கேட்ட ஒரு ஆர்டிஐ படி 4,61,000 பேருக்கு தான் இந்தியா குடியுரிமை கொடுத்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இன்னும் 1,39,000 பேருக்கு இந்தியா குடியுரிமை கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. அந்த நேரத்துல முகாம்ல இருக்கிற 92,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஏன்னா இலங்கை வந்து இந்தியாவுக்கு வர வேண்டியவங்களுக்கும் சேர்த்து இலங்கையில குடியுரிமை கொடுத்திருக்காங்க. அவங்க ஒத்துக்கிட்டது 3,75,000 பேர் தான்.
மொத்தம் 9,75,000 பிளஸ் நேச்சுரல் இன்கிரீஸ்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் அப்படி வரும். 4,61,000 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னா இலங்கை வந்து 8 லட்சம் பேருக்கு இலங்கை குடியுரிமை கொடுத்துருக்கு. அப்படின்னா இந்தியாவுக்கு தார்மீக கடமை இருக்கு. குறைஞ்சபட்சம் இங்க இருக்கிற 1 லட்சம் பேர்ல யாரு விரும்புறாங்களோ அவங்களுக்கு குடியுரிமையை கொடுத்துட்டு அந்த இன்கம்ப்ளீட்டா இருக்கிற அந்த ஃபேக்டை க்ளோஸ் பண்ணலாம். அதாவது இந்த அரசியல் கட்சிகள் வந்து தங்கட அரசியலுக்காக இந்த இந்தியாவில இருக்கின்ற தமிழகத்துல இருக்கின்ற இலங்கை தமிழர்களுடைய வாழ்க்கையை பந்தாடக்கூடாதுன்னு சொல்றீங்க. நேரடியா சொல்லணும்னா அது அப்படிதான். சரவணன் பல்வேறு விஷயங்களை மிக வெளிப்படையாகவும் தெளிவாகவும் சுட்டிக்காட்டி இருக்கிறீர்கள். இந்த 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 சிக்கலான பிரச்சனையை இந்த ஒரு உரையாடலோட முடிவுக்கு கொண்டு வர முடியாது. இருந்தாலும் நாங்கள் இந்த உரையாடலை இத்தோடு நிறைவு கொண்டு வருவோம். தொடர்ச்சியாக இவர் இந்த மக்களுடைய எதிர்நோக்கு இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடுவோம். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சரவணன். நன்றி, மிக்க நன்றி.